பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். சோ ஆவியானவர் ஏற்கனவே இன்னைக்கான செய்திய இந்த ஓப்பனிங் பிரேயர்ல காமிச்சிட்டாரு. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயமாக இருக்கிறது. சபைக்கான ஆதாரம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கான ஆதாரம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நாம் எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படிதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப நாளாவே நம்ம பழகிதான் இருக்கிறோம். அப்ப அநேக வருஷங்களாக இப்படி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லோருக்குமே நிறைய வசனங்கள் தெரியும். பட் இந்த வசனங்களை எப்படி நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவது, இந்த வசனங்களை பயன்படுத்தும் பொழுது நான் இதை தேவ நீதியோடு பயன்படுத்துறேனா அப்படின்றதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சோ இயேசு கிறிஸ்து நமக்கு அருளிய இந்த எல்லா வசனங்களையும் நான் எங்கிட்டாவது பட்சபாதம் உள்ளவனா பயன்படுத்துறேனா, எனக்கு ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் நான் இந்த வசனங்களை பயன்படுத்துறேனா, இல்ல எப்பொழுதும் தேவ நீதியோடு தான் இந்த வசனங்களை பயன்படுத்துகிறேனா? சோ இந்த வசனங்களை எப்படி நமது வாழ்க்கையில் பயன்படுத்துவது என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. சோ இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பேசுறவங்களையும் இந்த வசனம் குத்தும், கேட்கிறவங்களையும் இந்த வசனம் குத்தும். அப்ப இருவருக்குமே இந்த வசனங்கள் பொருந்தும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஏன்னா இந்த வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. பேசுகிற சகோதரனையும் இந்த வசனம் நியாயம் தீர்க்கும், கேட்கிற சகோதர சகோதரிகளையும் இந்த வசனங்கள் நியாயம் தீர்க்கும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. சோ தேவனுடைய வசனம் அது ஜீவனுள்ளது வல்லமை உள்ளது மட்டுமல்ல, இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப வசனத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்ம எல்லோருமே சீஷர்களா இருக்கிறோம். அதனால எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நம்முடைய சொந்தக்காரங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட, பழைய சபையில இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எல்லோருக்கிட்டமே சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறோம்? வசனங்களை கொண்டுதான் அறிவிக்கிறோம். இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. பேசுறவருக்கும் அந்த வசனம் பொருந்தும், கேட்கிறவருக்கும் அந்த வசனம் பொருந்தும். இந்த வசனங்களை நாம் பட்சபாதம் இல்லாதவர்களாய் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு இந்த வசனங்களை போதிக்க வேண்டும். வாசிக்கலாம் 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 Timothy chapter 3 verses 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னாக்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருப்பதற்கு வேத வாக்கியம் தேவைப்படுகிறது. சோ முதல்ல நாம் கர்த்தருக்குள்ளார தேறுவதற்கு வேத வாக்கியம் தேவை. எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. சோ ஒரு நற்கரியை செய்யறதுக்கு கூட தேவனுடைய வாக்கியம் நமக்கு தேவை. அவைகள் உபதேசத்துக்கு பயன்படுத்தலாம், கடிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு சகோதரன் சீர் பொருந்தாமல் இருந்தாக்க சீர்திருத்தலுக்கு நீங்க தேவனுடைய வாக்கியத்தை பயன்படுத்தலாம். நீதியை படிப்பித்தலுக்கு தேவனுடைய வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தலாம். சோ தேவனுடைய வாக்கியம் தான் நமக்கு எல்லாமே. சோ நீங்க தேரணும்னா தேவனுடைய வாக்கியம் தான், நற்கிரியை செய்யறதுக்கு தேவனுடைய வாக்கியம் தான், உபதேசம் பண்றதுக்கு நீதியை படிப்பிக்கிறதுக்கு தேவனுடைய வாக்கியம் தான், கடிந்து கொள்ளுதலுக்கு கூட சீர் பொருந்த செய்யறதுக்கு கூட தேவனுடைய வாக்கியத்தை பயன்படுத்தணும். ஒரு சிலர் அலட்சியமா கூட சொல்லலாம், என்ன பிரதர் எப்ப பார்த்தாலும் வசனத்தையே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் அலட்சியமாவும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பட் வசனங்களை அலட்சியப்படுத்த முடியாது. நாம் சிந்தித்தாலும் வசனத்தின்படி இருக்க வேண்டும், நாம் பேசினாலும் வசனத்தின்படி அது இருக்க வேண்டும், நாம் எதை செய்தாலும் அது வசனத்தின்படிதான் செய்ய வேண்டும் என்கிற கட்டளை நமக்கு இருக்கிறது.
ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. பேசுகிறவருக்கும் இந்த வசனம் தான், கேட்பவர்களுக்கும் இந்த வசனம் தான். இந்த வசனங்களை கொண்டுதான் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். வாசிக்கலாம் யோவான் 12:48, ஜான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள் தான் நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிறது. அப்ப நம்ம இன்னொரு சகோதரனையோ இன்னொரு சகோதரியையோ நம்ம ஒரு வசனத்தை கொண்டு நியாயம் தீர்த்தோம்னு சொன்னாக்க அதே வசனங்கள் நம்மையும் நியாயம் தீர்க்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எனக்கு வசனத்தை பயன்படுத்த மாட்டேன், மத்தவங்களுக்கு மட்டும்தான் வசனத்தை பயன்படுத்துவேன்னு சொன்னாக்க இது பார்ஷியாலிட்டி. பட் வசனம் சொல்றது காட் இஸ் நாட் பார்ஷியல். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, மத்தவங்களுக்கு என்ன வசனத்தை பயன்படுத்துறோமோ அதே வசனம் என்கிற அளவுகோடு தான் நமக்கும் பயன்படுத்தணும். ஒரு சிலர் வந்துட்டு இங்க பார்ஷியலா பிஹேவ் பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நான் மத்தவங்களுக்கு நான் வசனத்தை பயன்படுத்துவேன், எனக்கு நான் வசனத்தை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 2:1 ரோமன்ஸ் 2:1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆமென். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்ப நம்ம ஒரு சகோதரனையோ சகோதரியவோ பார்த்து, பிரதர் சிஸ்டர், நீங்க இந்த வசனத்தை நீங்க ஒழுங்கா கை கொள்ளல, நீங்க இந்த வசனத்துக்கு விரோதமா தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த வசனத்தை முதல்ல நான் கடைபிடிக்கிறதான்னு சொல்லி முதல்ல நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப எபிரேயர் 10:25 நமக்கு தெரியும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று வேதம் சொல்கிறது. இப்ப யாராவது ஒருத்தர் 1 வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ சபை கூடுதல் வரலன்னு சொன்னாக்க சில நேரங்கள் வந்துட்டு கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும். பிரதர் சிஸ்டர், சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால சபை கூடுதலை நீங்க விட்டுட்டீங்க, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் வரல, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, தயவு செஞ்சு மனம் திரும்பிக்குங்க அப்படின்னு நான் சொல்றேனாக்க நானும் சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். சோ ஜட்ஜ்மெண்ட்ல பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. பட்சபாதம் உள்ளவர்களா மத்தவங்களுக்கு வசனத்தை சொல்லுவேன், எனக்கு வசனத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன சொல்றாரு? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இங்க யாரானாலும் சரி அப்படின்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கங்க. நீ போதிக்கிறவனா இருந்தாலும் நீ யாரானாலும் சரி, உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. மத்தவங்களுக்கு வசனம், உனக்கு வசனம் இல்லையா அப்படின்ற கேள்வியை தான் கர்த்தர் வந்துட்டு கேட்கிறார். அப்படின்னா நம்ம மத்தவங்களுக்கு என்ன வசனத்தை சொல்லி ஜட்ஜ் பண்றோமோ நமக்கும் அதே ஜட்ஜ்மெண்ட் தான் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் சொல்கிற வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஜட்ஜ்மெண்ட்ல தீர்ப்பு சொல்ற காரியத்துல பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுன்றத கர்த்தர் விரும்புறாரு. மத்தவங்களுக்கு என்ன வசனத்தை சொல்லி நியாயம் தீர்க்கிறோமோ அதே வசனத்துக்கு நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். வாசிக்கலாம் யாக்கோபு 2:9, ஜேம்ஸ் 2:9. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். ஆமென். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்ப பட்சபாதம் என்பது இது ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நான் மத்தவங்களுக்கு வசனத்தை பயன்படுத்துவேன், எனக்கு நான் அந்த வசனத்தை பயன்படுத்திக்க மாட்டேன்னு சொன்னாக்க இது சுயநீதி என்று கர்த்தர் பேசுகிறார். தேவநீதி என்பது நீங்க ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது சுயநீதி தேவநீதி அப்படிங்கிற வார்த்தைகள் ஒரே வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். சோ தேவநீதி என்பது நான் மத்தவங்களுக்கு என்ன வசனத்தை பயன்படுத்துகிறேனோ அதே வசனத்தை தான் நான் எனக்கும் பயன்படுத்தணும். மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 9 எழுதியிருக்கிறது.
அப்ப நான் மத்தவங்களுக்கு போதிக்கிறேன்னு சொன்னா நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து என் சரீரத்தை ஒடுக்குகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் பேசி இருக்கிறான். அப்படின்னா பட்சபாதம் உள்ளவர்களா நடப்பது இது பாவம், தேவனுடைய வார்த்தையை மீறுவது என்று வேதம் சொல்கிறது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு மைனாரிட்டியா பார்க்க முடியும். நிச்சயமா நம்ம கூட இருக்கிற யாராவது ஒரு மைனாரிட்டி, ஒரு 1-2 பேர் வந்துட்டு நீங்க அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லலாம், பட் அவங்களும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பட் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னது? பட்சபாதம் இல்லாமல் வசனத்தை பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். இப்ப மற்றவங்களை நான் எந்த வசனத்தை வச்சு நியாயம் தீர்க்கிறேனோ அதே வசனத்துக்கு நான் முதல்ல கீழ்ப்படியணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படிஞ்சிட்டு பிறகு போதின்னு சொல்லி சொல்றாரு. போதிச்சுட்டு கீழ்ப்படுகிறத விட கீழ்ப்படிஞ்சிட்டு போதிக்கிறதா கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கும். வாசிக்கலாம் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். Deuteronomy chapter 1 verses 17 to 18. நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாயத்திற்கு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். ஆமென். ஆமென். நியாயத்திலே முகத்தாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை அப்படின்னு கட்டட சபையில தான் இந்த மாதிரி வந்துட்டு முகத்தாட்சியம் பார்ப்பாங்க. பணக்காரவங்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் வந்துட்டு விதிமுறைகள் வந்துட்டு இருக்கும். பட் நாமளும் ஒரு சிலரை பார்க்கத்தான் வந்துட்டு செய்யறோம். பணக்காரர்களை அவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணதான் வந்துட்டு செய்யறாங்க. பட் ஏழைகளை வந்துட்டு கண்டுக்காம தான் வந்துட்டு இருப்பாங்க. பட் கர்த்தர் சொல்கிறார், நியாயத்திலே முகத்தாட்சியம் இருக்க கூடாது. பெரியவனுக்கு என்ன நீதியோ அதேதான் சிறியவனுக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. நல்லா புரிஞ்சுக்கணும். நியாய தீர்ப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் உரியது. அப்படின்னா ஒரு வசனத்தை கொண்டு ஒரு சகோதரன் சகோதரி கிட்ட போய் இந்த வசனத்துக்கு விரோதமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னாக்க முதல்ல அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது பாவம். பட்சபாதமா நடக்கிறது, முகத்தாட்சியம் பார்க்கிறது வந்துட்டு இது பாவம் என்று கர்த்தர் பேசுகிறார். வாசிக்கலாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். Matthew chapter 7 verses 3 to 5. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமென். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? கர்த்தர் தெளிவாதான் கேட்கிறார். நீ கீழ்ப்படியாம நீ மத்தவங்களுக்கு இந்த வசனத்தை எப்படி அப்ளை பண்ற? நீ முதல்ல இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு பிறகு மத்தவங்களுக்கு அப்ளை பண்ணு. அப்படின்னா மத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்க கூடுகைக்கு வராதது தப்புன்னு நம்ம வந்துட்டு எபிரேயர் 10:25 சொல்றோம்னாக்க போதிக்கிற சகோதரர்களும் முதலாவது இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம எல்லோருமே சீஷர்களா இருக்கிறோம். எல்லாருமே 1:1 போதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம மத்தவங்களை பார்த்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னா நாம முதல்ல பொய் சொல்லக்கூடாது. மத்தவங்களை பார்த்து கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னா நாமளும் கெட்ட வார்த்தை வந்துட்டு சொல்லக்கூடாது. மத்தவங்களை பார்த்து கோபப்படாத, எரிச்சல் படாத, கசப்போடு இருக்காதுன்னு நாம சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா நாமளும் கோபப்படாம, எரிச்சல் படாம, கசப்போடு இருக்கக்கூடாது. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே அப்படின்னு கர்த்தர் திட்டுறார். யார பார்த்து மாயக்காரன் சொல்லி சொல்றாரு? ஒரு வசனத்தை மத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி தனக்கு அப்ளை பண்ணாம இருக்கும் பொழுது மாயக்காரனை, ஹிப்போக்ரேட் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கடிந்து கொள்கிறார். மாயக்காரனை, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்ப மத்தவங்களுக்கு நாம போதிக்கிறோம்னா அது வந்துட்டு 1:1 நம்ம போதிச்சாலுமே இதே விஷயம் நமக்கும் பொருந்தும். இப்ப மத்தவங்களுக்கு நம்ம போதிக்கும் பொழுது போதிக்கிற எல்லா வசனங்களும் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. இந்த வசனங்களை கொண்டுதான் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். அப்படின்னாக்க மத்தவங்களுக்கு எந்த வசனத்தை நம்ம அப்ளை பண்ணி போதிக்கிறோமோ, மத்தவங்களுக்கு எந்த வசனத்தை அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறோமோ அதே வசனத்துக்கு நாம் முதலாவது கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
அப்படி செஞ்சோம்னு சொன்னாக்க போதிக்கிறத போல இன்பமான ஒரு காரியம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நாம போதிக்கிற வசனம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும். நாம போதிக்கிற வசனம் வந்துட்டு அது நம்மை பரிசுத்தமாக்கும். அதனால நாம் எல்லோருமே போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம் ரோமர் 2:21 வசனம். ரோமன்ஸ் 2:21. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? ஆமேன். மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? திருடக்கூடாதுன்னு மத்தவங்கள வந்துட்டு ஒருத்தர் போதிக்கிறாருன்னா அந்த போதிக்கிறவரும் திருடக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஒருத்தர் போதிக்கிறாருன்னா போதிக்கிற சகோதரனுமே பொய் சொல்லக்கூடாது. பொருளாசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சகோதரன் போதிக்கிறான்னு சொன்னாக்க போதிக்கிற சகோதரனுக்கும் பொருளாசை இருக்கக்கூடாது. மத்தவங்களை பார்த்து நீ சோம்பேறித்தனமா இருக்காதுன்னு சொல்லி ஒரு சகோதரன் போதிக்கிறார்னா போதிக்கிற சகோதரனும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன போதிக்கிறோமோ அந்த வசனங்களுக்கு நாம் முதலாக கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? அப்ப நமக்கு நாமளே முதல்ல அந்த வசனங்களை போதிச்சுட்டு நாம் முதலாவது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டு பிறகு மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். இதுக்கு பேருதான் வந்துட்டு நீதி என்கிற மார்க்கவசம். வாசிக்கலாம் எபேசியர் 6:14 வசனம். எபேசியன்ஸ் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். ஆமென். சர்வாயுத வர்க்கத்தை பத்தி கர்த்தர் எழுதும் பொழுது சத்தியம் என்னும் கச்சை நமக்கு இருக்க வேண்டும்ன்றாரு. நீதி என்னும் மார்க்கவசம்னு சொல்லி சொல்றாரு. இது என்ன நீதி? இது தேவ நீதி. பைபிள்ல 2 விதமான நீதிகளை பத்தி கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவ நீதி. சுயநீதி என்னத்தை சொல்லி கொடுக்கும்? ஏன் கஷ்டம் எனக்கு தான்பா தெரியும், ஏன் நிலைமை யாருக்கு தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன். இதெல்லாம் சுயநீதி என்று கர்த்தர் பேசுகிறார். தேவ நீதி என்பது நீ மத்தவங்களுக்கு என்ன வசனத்தை சொல்றியோ அந்த வசனத்துக்கு நீ முதல்ல கீழ்ப்படியணும். இதுதான் நீதி என்னும் மார்க்க அவசம்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எப்பொழுதுமே தேவ நீதியை உடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். நாம் சிந்தித்தாலும் பேசினாலும் செயல்பட்டாலும் எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தேவ நீதியோடு தான் செயல்படணும். மத்தவங்களுக்கு போதிக்கிற வசனங்களோ மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற வசனங்களோ அதே வசனங்களை கொண்டுதான் முதலாவது நம்மை நாமே வந்துட்டு நியாயம் தீர்க்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நான் கரெக்டா இருக்கிறேனா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஒவ்வொரு முறையும் மத்தவங்களுக்கு வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லோருமே வசனத்துல நிறைய தேறினவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு தெரியாத அதிகமான வசனங்கள் கிடையாது. மற்ற எல்லா சபைகளை காட்டிலும் மற்ற எல்லா வந்துட்டு கிறிஸ்தவ கூட்டங்களை காட்டிலும் நமக்கு அதிகமான வசனங்கள் தெரியும். ரொம்ப ஹை லெவல்ல வந்துட்டு கர்த்தர் நமக்கு வசனங்களை கத்துக் கொடுத்திருக்கிறார். பட் கேள்வி, எப்படி இதை நாம் பயன்படுத்துகிறோம்? மத்தவங்களுக்காக மட்டும் பயன்படுத்துறோமா, இல்ல அது நமக்காகவும் பயன்படுத்திக்கிறோமா? ஏன்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது நம்மையும் நியாயம் தீர்க்கும், பிறரையும் நியாயம் தீர்க்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னாக்க நீதி என்கிற மார்க்க அவசம் எனக்கு இருக்குதா? மத்தவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற வசனங்கள், மத்தவங்களுக்கு நான் அப்ளை பண்ற வசனம், வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இந்த வசனத்தின்படி இந்த சகோதரன் கீழ்ப்படியில, இந்த வசனத்தின்படி இந்த சகோதரி கீழ்ப்படியிலன்னு சொல்லி நான் எந்தெந்த வசனத்தை எல்லாம் கோட் பண்ணி நான் மத்தவங்களை குற்றப்படுத்துறேனோ அந்த வசனங்களுக்கு முதல்ல நான் கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் யாக்கோபு 1:22, ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். திருவசனத்தை வாசிச்சா மட்டும் பத்தாது, காதல கேட்டா மட்டும் பத்தாது, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நாம வந்துட்டு வாசிக்கிறது மட்டும் இல்ல, காதல கேட்கறது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் போதிக்கிற சீஷர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வந்துட்டு சீஷர்களா இருக்கிறோம், மத்தவங்களுக்கு நம்ம போதிக்கிறோம். அப்படின்னாக்கா மத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கு முன்னாடி அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா 29:13, ஐசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆமேன்.
வசனம் தெரிஞ்ச கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் பார்த்துதான் கர்த்தர் இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எனக்கு இயேசுவை பிடிக்கும் அப்படின்னு அநேகர் சொல்லிக்கிட்டு இருதயத்துல கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. சொல்லுகிற அநேக வார்த்தைகளை உதடுகள் தான் பேசுமே ஒழிய இருதயத்தினால பேச மாட்டாங்க. ஒரு காரியத்தை நான் செய்யறேன் பிரதர், செய்யறேன் சிஸ்டர்னு சொன்னாலும் அது உதட்டளவுலதான் இருக்குமே ஒழிய இருதயத்தின் அளவுல இருக்காது. இயேசுவை பிடிக்கும்னு சொன்னாக்க இயேசுடைய பிள்ளைகளையும் பிடிக்கணும் இல்லைங்களா? எனக்கு இயேசுவை பிடிக்கும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆனா இயேசுடைய பிள்ளைகளை விட்டு தூரமா ஓடி போயிருவாங்க. பட் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன சொல்றியோ அதை உணர்ந்து பேசுங்கிறார். வசனத்தை உணர்கிறவர்கள் மாத்திரமே பலன் கொடுக்கிறார்கள், வசனத்தை உணராதவர்கள் பலன் கொடுக்க மாட்டார்கள். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Corinthians 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இதை யார பார்த்து கர்த்தர் சொல்றாருன்னா, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒரு சிலர் இருப்பாங்க. மத்தவங்களுக்கு வசனத்தை பயன்படுத்துவாங்க, தனக்கு வசனத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அப்படின்னா கர்த்தர் கேட்கிற கேள்வி என்னது? உனக்குள்ளர பரிசுத்தாவினர் இருக்கிறாரா இல்லையான்றத நீ முதல்ல சோதிச்சு பாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். அப்ப வசனத்துல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையவே கிடையாது. மத்தவங்களுக்குன்னா நான் வசனத்தை அப்ளை பண்ணுவேன், எனக்கு நான் சொந்த கதை சோக கதையை சொல்லுவேன். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வேதத்துல இல்ல. பட்சபாதம் என்பது வேதத்தில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரை வாசிக்கலாம். Galatians chapter 6 verses 3 to 4. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் முன்னாடி நம்ம எல்லோருமே ஒன்றுமில்லாதவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். கர்த்தருடைய பார்வையில நாம ஒவ்வொருத்தரும், அது நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், நாம் எல்லோருமே ஒன்றுமில்லாதவர்கள் என்று நாம் முதலாவது உணர வேண்டும். நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், நான் இதை செஞ்சேன் இயேசுவுக்காக, இங்க ஓடுனேன் அங்க ஓடுனேன், இத்தனை ஆத்மா பிடிச்சேன், இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன். இயேசு கிறிஸ்து முன்னாடி மேன்மை பாராட்ட ஒருவருக்கும் இடம் இல்லை. அந்நாளில் அநேகரனை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, இப்படி எல்லாம் மேன்மை பாராட்டினா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார். நான் இதை செஞ்சேன் நான் அதை செஞ்சேன், நான் தான் இவரை வளர்த்து விட்டேன், நான் தான் இவருக்கு சத்தியம் சொன்னேன், இப்படி எல்லாம் சொல்றதுக்கு ஒருவருக்கும் இடம் இல்லை. அவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவரோட நான் ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வசனம், மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நான் இவரோட பெட்டரா இருக்கிறேன், நான் இவரோட பெட்டரா இருக்கிறேன்னு சொல்லாதேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒன்னு நீயே ஒரு பொருட்டுன்னு எண்ணிக்காதன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் முன்னாடி நாம யாருமே முக்கியமானவங்க கிடையாது. இந்த சபையில இவருக்கு தூண், இந்த சபையில இவரு தூண் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருவருக்கும் மேன்மை பாராட்ட இடம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே சபைக்கு தலைவராயிருக்கிறார். அவருடைய வசனம் ஒன்றே சபைக்கு ஆதாரமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு நங்கூரமாய் இருப்பது அவருடைய வசனங்கள் மாத்திரமே. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 21:2. Proverbs 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆமென். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நாம் பண்றது கரெக்ட்னு சொல்லி அநேகர் நினைச்சுக்குவாங்க. வசனத்தோட ஒத்து பார்த்தாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க.
நாம் பண்றது எப்பொழுதுமே கரெக்ட், வசனத்தோட கம்பேர் பண்ணி பார்க்காமலே நாம் பண்றதெல்லாம் கரெக்ட், நாம் பண்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி சுயநீதியோட இருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இருதயத்துல வசனம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, மத்தவங்களுக்கு நான் என்ன வசனத்தை அப்ளை பண்றேனோ அதே வசனம் எனக்கும் இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாக்க, கர்த்தருடைய கிருபையினால நம்ம வந்துட்டு பரிசுத்தமா வாழ முடியும். இல்ல நான் மத்தவங்களுக்கு மட்டும்தான் வசனத்தை அப்ளை பண்ணுவேன், நான் எனக்கு வசனத்தை அப்ளை பண்ண மாட்டேன், நான் சென்டிமெண்டா பேசுவேன், சிம்பத்தியோட இருப்பேன், எமோஷனா கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தர் முன்னாடி மேன்மை பாராட்ட நமக்கு இடம் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம், Proverbs 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆமென். முந்தின வசனம் மாதிரியேதான் இந்த வசனமும் இருக்குது. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். நாம் பண்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி அவங்கவுங்க நினைச்சுக்கலாம். ஆனா வசனத்தோட ஒத்து பார்த்தாதான் நாம செய்யறது ரைட்டா தப்பா அப்படின்றது புரியும். யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ நமக்கு வசனத்தை சுட்டி காமிச்சு, பிரதர் சிஸ்டர் இந்த வசனத்தின்படி இது ரைட்டா தப்பா நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு கோபமோ எரிச்சலோ வரும் பொழுது நம்ம வசனத்தோட ஒத்த ஒரு வாழ்க்கையை வாழலன்றதான் வந்துட்டு அர்த்தம். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறாருன்னு சொல்லி நீதிமொழிகள் 21:2 இருக்குது. கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று நீதிமொழிகள் 16:2 இருக்குது. அப்ப நம்முடைய ஆவி என்ன சிந்திக்குது, நம்முடைய இருதயம் என்ன சிந்திக்குதுன்றது கர்த்தருக்கு தெரியும். அப்ப வசனத்தோட ஒத்து பாருங்க, இந்த வசனத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது இது தப்பா தெரியுதுன்னு சொல்லும் பொழுது வசனத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எந்த சகோதரனா இருந்தாலும் எந்த சகோதரியா இருந்தாலும், குறிப்பா நம்முடனே கூட இருக்கிற சீஷர்கள் யாரா இருந்தாலும், அவங்க போதிக்கிறவங்களா இருந்தாலும் வசனத்தோடு தன்னுடைய கிரியைகளை ஒத்து பார்க்க வேண்டும். மத்தவங்களுக்கு மாத்திரம்தான் வசனம் சொல்லுவேன், எனக்கு நான் வசனத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்க, இது மாயக்காரனே என்று சொல்கிற வசனம் தான் நமக்கும் அப்ளிகபிளா இருக்கும். ஹிப்போக்ரேட் அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் சொல்றாரு. யாரை பார்த்து ஹிப்போக்ரேட்னு சொல்றாரு? அவரு பரிசெயர் சதுசெயர் வேத பாரகரை பார்த்து ஹிப்போக்ரேட்னு சொல்றாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் சூப்பரா வசனத்தை போதிப்பான், நல்லா உருகி உருகி போதிக்கிற அளவுக்கு பரிசெயர்களுக்கும் சதுசெயர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் தெரியும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்களை பார்த்துதான் கர்த்தர் மாயக்காரனே என்று பேசி இருக்கிறார். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். ஆமென். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு. போதிக்கிற எல்லோருக்குமே கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு இதுதான். சோ நம்மளை குறிச்சும், நம்முடைய இருதயத்தை குறிச்சும், நம்முடைய செயல்பாடுகளை குறிச்சும், நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைகளை குறிச்சும், உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு அப்படிங்கிறார். நிலை கொண்டிருனா என்ன அர்த்தம்? நீ உபதேசம் பண்றத நீ முதல்ல கடைபிடின்னு சொல்லி அர்த்தம். இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இப்ப நானும் பரலோகம் போனோம், என்னுடைய உபதேசத்தை கேட்கிறவங்களும் பரலோகம் போகணும்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? நான் என்ன உபதேசம் பண்றேனோ அதுக்கு நான் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னாக்க கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு, இவைகளில் நிலை கொண்டிரு அப்படிங்கிறார். நீ என்ன போதிக்கிறியோ நீ முதல்ல அதுக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இல்ல நான் போதிக்க மட்டும்தான் செய்வேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாக்க அதுக்கு கர்த்தருடைய சபைகளில் இடம் இல்லை. நீ யாரானாலும் சரி என்று கர்த்தர் பேசுகிறார் இல்லைங்களா? நீ யாரானாலும் சரி, பாவத்திற்கு கர்த்தருடைய சபைகளில் இடம் இல்லை. நான் போதிக்க மட்டும் செய்வேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சபைகளில் இதற்கு இடம் இல்லை. போதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதிகமாவே எச்சரிப்பு கொடுக்கிறார். வாசிக்கலாம் தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 8 வரை வாசிக்கலாம். டைட்டஸ் சாப்டர் 2 verses 7 to 8. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆமென். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்த. யாரை பார்த்து வந்துட்டு கர்த்தர் இங்க சொல்றாரு? போதிக்கிற சகோதரனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லா விஷயத்திலையும் மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லா விஷயத்திலையும் மாதிரியா இருக்கணும்னு சொன்னாக்க
போதிச்சா மட்டும் பத்தாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒவ்வொரு கிரியையும் வந்துட்டு மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு போதிக்கிற சகோதரன் ஒவ்வொரு நடத்தையிலும் வந்துட்டு அந்த சபைக்கு, அந்த சகோதர சகோதரிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நம்ம சீஷர்களா இருக்கிறோம், நீங்க போய் மற்றவங்களுக்கு போதிக்கிறீங்க, சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு போதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க போதிக்கிற வசனங்களுக்கு நீங்கள் முதலாவது மாதிரியாக இருக்க வேண்டும். ஏன்னா எதிரியானவன் என்ன பண்ணுவான்? அவன் குற்றம் சொல்லுவான், பொல்லாங்கு சொல்லுவான்னு வேதம் சொல்லுது. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே வெகற்பம் இல்லாதவர்களா இருக்கணும். போதிக்கிற விஷயம் கரெக்டா இருக்கணும், நல்லொழுக்கம் உள்ளவனும். அப்படின்னாக்கா போதிக்கிற விஷயத்துக்கு கீழ்ப்படியணும், குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனமா இருப்பாயாக. இப்ப எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். போதனை மட்டும் இல்ல, கிரியையும் நடக்கையும் அது மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரை. Matthew chapter 23 verses 3 to 4. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமானவைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். ஆமென். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவங்க என்ன போதிக்கிறாங்களோ அதை அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு கர்த்தர் சொல்றார். அதனாலதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல மாயக்காரனே அப்படின்ற வார்த்தை திரும்ப 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 கர்த்தர் பேசுறார். மாயக்காரன்னா யாரு? அவன் போதிப்பான், ஆனா கீழ்ப்படிய மாட்டான். கட்டிட சபை போதகர்கள் எல்லாருமே அநேகர் மாயக்காரரா இருக்கிறார்கள். என்ன போதிக்கிறானோ அதுக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். இவன் நம்மள கூட இருக்கிற வீட்டு சபையிலையும் 1-2 பேர் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் சபையானது எப்பொழுதும் வெளிப்பா இருக்க வேண்டும். போதிக்கிற சகோதரர்கள் கரெக்டா போதிச்சா மட்டும் பத்தாது, அதை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்படி போதிக்கிறவங்க கை கொண்டு நடக்கலைனாக்க எந்த சீசன் வேணா தனிப்பட்ட முறையில போய், பிரதர் நீங்க போதிக்கிற விஷயத்துக்கு நீங்களே கீழ்ப்படிஞ்சு நடக்கல, நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கலாம். வசனங்களை சொல்லி, ஒரு 2-3 சாட்சிகளோட வசனங்களை சொல்லி, இது வந்துட்டு இந்த வசனத்தோட இந்த நடக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி வசனங்களை கொண்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சபையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் உரிமை உண்டு. ஏன்னா எபேசியர் 4:16 என்ன சொல்லுது? ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே என்று எழுதியிருக்கிறது. அப்ப சபையில இருக்கிற ஒவ்வொரு சீஷர்களுக்கும் அந்த சபையிலே ஒரு பங்கு உண்டு. போதிக்கிற சகோதரனை கொஞ்சம் மாய்மாலாக்காரனா யாராவது இருந்தாக்க, யாராவது மாயக்காரனை போல போதிச்சுட்டு கீழ்ப்படியாம நடக்கும் பொழுது சபையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அந்த போதிக்கிற சகோதரனை சீர்பொருந்த பண்றதுக்கு சபையில இருக்கிற எல்லா சீஷர்களுக்கும் கர்த்தர் உரிமை கொடுக்கிறார். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். அப்படின்னா போதிக்க மட்டும்தான் நான் செய்வேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், மத்தவங்களுக்கு மட்டும்தான் சுமையை கொடுப்பேன், நான் சுமையை தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? மாயக்காரன் சொல்லி சொல்றார். இதனாலதான் எல்லாரும் போதிக்கிறது ரொம்ப ரிஸ்கான காரியம்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாக்க நம் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். வாசிக்கலாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜேம்ஸ் 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஆமென். அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. அப்ப போதகர்களுக்கு தப்பா போயிட்டாங்கன்னு சொன்னாக்க அதிக ஆக்கினைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். போதிக்கிறவங்க அவங்க என்ன போதிக்கிறாங்களோ அவங்க கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். கீழ்ப்படியலைன்னா அதிக ஆக்கினை, சாதாரண ஆக்கினை கிடையாது, அதிக ஆக்கினை என்று கர்த்தர் பேசுகிறார். அப்படின்னா போதிக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா கர்த்தர் அடிக்கிற அடிய அந்த போதிக்கிறவங்களால தாங்க முடியாது. கர்த்தர் முன்னாடி நாம் எல்லோருமே நீசரும் பாவைகளமாய் இருக்கிறோம், எல்லோருமே பூஜ்யமாய் இருக்கிறோம் என்று, ஒன்றுமில்லாதவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா போதிக்கிற சகோதரனா இருந்தாலும் அதை கை கொண்டுதான் போதிக்கணும். அப்படி இல்லைன்னா அதிக ஆக்கினை என்று வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. பட் இருந்தாலும் எப்பொழுதும் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் நேரத்தை கொடுக்கிறார். போதிக்கிறவங்க தப்பு பண்ணாலும், சீஷர்கள் தப்பு பண்ணாலும், யாரு தப்பு பண்ணாலும் கர்த்தர் சொல்றது, மகனே மகளே நீ மனம் திரும்பு, இனி பாவம் செய்யாதேங்கிறார்.
விபச்சாரத்துல கையும் மையமா பிடிபட்ட பெண்ணை பார்த்து உன்னை ஒருவரும் நியாயம் தீர்க்கவில்லையா, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு மகளே இனி பாவம் செய்யாதுன்னு சொல்றார். அதுதான் நம்முடைய கர்த்தருடைய அன்பு. அப்படின்னா என்னைக்கு இது யார் மூலமாவது பாவம்னு சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுறாரோ, ஒரு சகோதரன் மூலமா சகோதரி மூலமா நாம் செய்வது பாவம்னு கர்த்தர் என்னைக்கு சுட்டி காட்டுறாரோ அன்னைக்கு முதலாவது முழு இருதயத்தோடு மனம் திரும்ப வேண்டும். நான் செஞ்சாலும் ரைட்டு தான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி யாரு வேணா சாதிக்க முடியும். வாய் ஜாலத்தினால பேச்சு திறமையினால யாரு வேணா வந்துட்டு தான் செஞ்சதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பட் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று நம்ம ஒரு வசனத்துல வாசிச்சோம். நம்ம மக்களை ஏமாத்திரலாம், ஈவன் சபையாரை ஏமாத்திரலாம், மனிதர்களை ஈஸியா ஏமாத்திரலாம். கர்த்தரை ஏமாத்துறதுக்கு ஒருவராலும் முடியாது. அப்படின்னா இது பாவம் என்று யாராவது சுட்டி காட்டும் பொழுது, குறிப்பா வசனங்களை சொல்லி சுட்டி காட்டும் பொழுது முழு இருதயத்தோட மனம் திரும்புவது ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அது ஏற்றதா இருக்கிறது. மனம் திரும்பலனாக்க அதிக ஆக்கினை என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 3:20, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். எதுக்காக? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஓகே, தெரியாம ஒரு பாவம் பண்ணிருக்கலாம், ஒரு பொருளாசை நிமித்தமா, பெருமை நிமித்தமா, ஒரு கோபம், எரிச்சல், விரோதம், வைராக்கியம், ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னாக்கா பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வசனத்தின் மூலமா சாட்சியின் மூலமா ப்ரூவ் பண்றாங்கன்னு சொன்னாக்க முதலாவது நாம் செய்ய வேண்டியது அந்த பாவங்களை கழுவணும். எப்படின்னாக்க மனம் திரும்பிதான் பாவங்களை கழுவ முடியும். அப்ப மனம் திரும்புறதுன்னா என்னது? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஓகே பிரதர் நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்க வெறும் உதடுகளால சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருதயம் வந்துட்டு தன்னுடைய குற்றத்தை உணரவே உணராது. இருதயத்துல குற்றத்தை உணர்ந்துக்கவே மாட்டாங்க. ஆனா வாய் மட்டும் என்ன சொல்லும், ஓகே ஓகே நான் மாத்திக்கிறேன், நான் நாளையில இருந்து மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பினாக்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்றாரு. வாசிக்கலாம் மத்தேயு 3:8, மேத்யூ 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா இது பாவம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ சுட்டி காட்டிட்டாங்கன்னு சொன்னாக்க அத கர்த்தர்ட்ட போய் சொல்லி கண்ணீர் விட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டுட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். இப்போ ஒரு 2 சகோதரர்கள் பேச மாட்டேன்றாங்க, அவங்க 2 பேருக்கு இடையில கோபம், விரோதம், வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு இது இருக்குதுன்னு சொன்னாக்க இல்ல நான் கர்த்தர்ட்ட போய் நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்றால் என்ன? நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னா மன்னிச்ச ஆசாமி கிட்ட போய் பேசணும் இல்லைங்களா? நான் எந்த சகோதரனை எந்த சகோதரியை நான் மன்னிச்சேனோ அவங்கள்ட்ட போய் நான் பேசி நல்ல ஒரு உறவோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப என்னால எப்ப வந்துட்டு அவங்களோட பேச முடியாதுன்னு சொன்னா நான் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நான் அவங்கள்ட்ட போய் சமாதானம் பண்றேன், என்னுடைய மன்னிப்ப சமாதானத்தை அவங்க ஏத்துக்கலன்னு சொன்னாக்க என்னால நல்ல உறவோட அவங்களோட இருக்க முடியாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, தூசிய உதறி விட்டு வந்துருன்னு சொல்லி சொல்றாரு. பட் அவங்களும் சமாதானத்துக்கு ரெடியா இருந்தாங்கன்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ போய் அவங்கள்ட்ட பேசு, நல்ல உறவோடு இருன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்றார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர் நான் மன்னிச்சிட்டேன் பிரதர், ஆனா நான் வரமாட்டேன் பிரதர், நான் உங்களோட சேர மாட்டேன் பிரதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மன்னிச்சுட்டா வரணும், சேரணும், பேசணும், பழையபடி இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடமா இருக்கிறது. வாசிக்கலாம் சங்கீதம் 32:5, Psalm 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். நிறைய பேருடைய பிரச்சனையை பார்த்தாக்க அது அக்கிரமம்னு சொல்லி கண்டுபிடிச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இது பாவம், வசனத்தின்படி இது பாவம், இது தவறு, இது இயேசுவுக்கு விரோதமான வந்துட்டு துரோகம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல இது கரெக்ட் தான், நான் செஞ்சா கரெக்ட், மத்தவங்க செஞ்சா தப்புன்னு சொல்லி அந்த பாரபட்சமா பேசுகிற வழக்கம் நமக்குள் இருக்கக்கூடாது. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எப்பொழுது தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார்? நம்முடைய பாவங்களை மறைக்காம கர்த்தர்ட்ட அறிக்கை பண்ணா மட்டும்தான்.
நம்முடைய மீறுதல்களை மனப்பூர்வமா கர்த்தர்ட்ட ஒத்துக்கிட்டு, ஏசப்பா நான் பாவி, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமேட்டு செய்ய மாட்டேன். நான் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சனோ, யாருக்கு விரோதமா குற்றம் பண்ணனோ அவங்கள்ட்ட போய் நான் சமாதானம் பண்ணிக்கிறேன், நல்ல உறவோட இருக்கிறேன், மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரியைகள் மூலமா மனம் திரும்பும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அப்ப மனம் திரும்புதல்னா வெறும் நாக்குல மட்டும் மனம் திரும்புதல் கிடையாது, கிரியைகள்ல அந்த மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:13, Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. இதை செஞ்சியான்னு கேட்டா செய்யவே இல்லை அப்படின்வாங்க. அப்புறம் ஆதாரத்தோட நம்ம வந்துட்டு இதை செஞ்சியான்னு கேட்டா கொஞ்சோண்டு செஞ்சேன், முழுமையா செய்யல அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் கால்வாசி ஒத்துக்குவாங்க, இன்னும் ஆதாரத்தை காமிச்சா அறவாசி ஒத்துக்குவாங்க, இன்னும் ஆதாரத்தை காமிச்சா முழுமையா ஒத்துக்குவாங்க. கடைசியா வந்துட்டு நான் இந்த சூழ்நிலையில செஞ்சேன், என்னுடைய சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை, சென்டிமெண்ட், சிம்பத்தி, எமோஷன், இதுக்கு கர்த்தர் முன்னாடி இடம் இல்ல. வசனம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இதுல சென்டிமெண்ட்டுக்கு இடம் இல்ல, சிம்பத்திக்கு இடம் இல்ல, எமோஷனுக்கு இடம் இல்லைன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ சில நேரங்கள் வந்துட்டு சகோதர சகோதரிகள் நம்ம சென்டிமெண்ட் பாக்குறத விட்டுட்டு, நமக்கு சென்டிமெண்ட்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒண்ணுதாங்க. திரும்பவும் சொல்றேன், நமக்கு சென்டிமெண்ட்னு சொன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய ரத்தம் ஒண்ணுதான் நமக்கு சென்டிமெண்ட் வந்துட்டு. அப்ப அந்த ரத்தத்தை ஒரு சகோதரன் சகோதரி மதிக்கலன்னு சொன்னா நமக்கு அவங்க சகோதரனும் இல்ல, சகோதரியும் இல்ல. யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரனுமாய் இருக்கிறான். நீ ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சனா நீ என்னுடைய சகோதரன், நீ ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா நீ எனக்கு சகோதரி. நீ ஏசப்பாவை மதிக்க மாட்டியா, அவருடைய வசனங்களை மதிக்க மாட்டியா, நீ எனக்கு சகோதரனும் கிடையாது, நீ எனக்கு சகோதரியும் கிடையாது. இப்படி பழகுகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். சென்டிமெண்ட் பார்த்தாக்க விழுந்து போயிடுவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சென்டிமெண்ட் பாக்குறதுனா கர்த்தர்ட்ட தான் சென்டிமெண்ட் பார்க்கணும். எனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டாரே, மனுஷ சாயலே அவரிடத்தில் இல்லையே, என்னுடைய அக்கிரமத்தினாலதான் அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இப்படிதான் நம்ம சென்டிமெண்ட் பார்க்கணும். சகோதர சகோதரிகள்ட்ட சென்டிமெண்ட் பார்த்தாக்க வசனங்களே மறந்து போயிரும். வசனங்களை கொண்டுதான் சகோதர சகோதரிகள்ட்ட பழகணும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த உறவே மாம்சத்துல மாறிடும். என்னைக்கு ஒரு சகோதரர்கள் 2 பேரும் மாம்சத்துல பழக ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கே வந்துட்டு பாவம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். ஒரு சகோதரன்ட்ட நான் போன் போட்டேனாக்க அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கணும். ஒரு சகோதரனை நான் போய் சந்திக்கிறேன்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கணும். இல்ல நாங்க நண்பர்களை போல இருக்கிறோம், டெய்லி போன் பேசிக்குவோம், அடிக்கடி நாங்க சந்திச்சுக்குவோம், சும்மா அரட்டை அடிப்போம்னு சொன்னாக்க அந்த சந்திப்பு மாம்சத்துல மாற 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 அந்த உறவே மாம்சத்துல மாறி இவங்க 2 பேருமே விழுந்து போயிடுவாங்க. முதல்ல ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். நம்ம யாருக்காவது ஒரு ஆவிக்குரிய சகோதரனுக்கு ஆவிக்குரிய சகோதரிக்கு நம்ம போன்ல பேசினா ஒரு ஆவிக்குரிய காரணம் வேண்டும். ஆவிக்குரிய காரணம் இல்ல, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாம்சத்துல மாற ஆரம்பிச்சிடும். அப்ப சகோதரர்களோட நம்ம பழகுறதே ஆவிக்குரிய ரீதியில தான் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா சந்தேகம் இருந்தா கேட்கலாம், தப்பு கிடையாது. பிரதர் சிஸ்டர் எனக்கு வந்துட்டு இந்த வசனம் புரியல, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா, தாராளமா கேட்கலாம். வீட்டுக்கு நேரடியா போய் எனக்காக நீங்க ஜெபிக்க முடியுமா, எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா, இப்படி ஆவிக்குரிய காரணங்களோடு நம்ம தாராளமா சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ன 10 தடவை வேணா போன் பேசலாம், நம்ம டெய்லி கூட சந்திக்கலாம். ஆவிக்குரிய காரணங்கள் இல்லாம டெய்லி சும்மா போனை போட்டு பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாக்க அந்த உறவு மாம்சத்துல போய் பின்னாடி இந்த 2 பேருமே விழுந்து போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப நம்முடைய உறவு ஒவ்வொருத்தட்டையும் எப்படி இருக்குதுன்றத நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களா இருக்கணும். அப்ப பாவங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கர்த்தர் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும், பிறகு அந்த பாவங்களை விட்டுறணும். அடுத்து 3வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 1:9, 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆனா கண்டிஷன் என்னது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அறிக்கையிடுறதுக்கு ரெடியா இருக்கிறோமா, இல்ல மறைக்கிறோமா? இல்ல இது தப்பே கிடையாது, கொஞ்சம் ப்ரூஃப் வந்ததுக்கு அப்புறம் ஆமா இது தப்பு மாதிரி தெரியுது, முழுமையா ப்ரூஃப் வந்ததுக்கு அப்புறம் ஆமா தப்பு தான், பட் இதுல என்ன தப்பு இருக்குது, இது எப்படி வந்துட்டு குற்றமா இருக்கும், என்னோட சூழ்நிலை இப்படி அப்படின்னு சொல்லி பாவத்திற்கு சூழ்நிலைகளை காரணம் காமிக்க கூடாது. பாவத்திற்கு சூழ்நிலை காமிச்சோம்னு சொன்னாக்க கர்த்தர் இருந்து கடிந்து கொள்ளுதல் தான் வரும். ஏசா வந்துட்டு தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். எதுக்காக? அவனுடைய சூழ்நிலை தான் அவனுக்கு பசி பட்டினி. ஏசாவுக்கு பசியும் பட்டினியுமா இருந்துச்சு. என் உயிரே போக போகுது, இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒரு கப்புல அந்த கஞ்சியோ கூழோ கொடுத்துரு யாக்கோபு, நீ இந்த ஒரு கப்புல வந்துட்டு எனக்கு அந்த கூழ் கொடுத்தேன்னு சொன்னாக்க என்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை நான் விற்று போடுறேன்னு சொல்லி சொல்றான். இன்னைக்குமே வந்துட்டு சாப்பாட்டுக்காக கர்த்தருடைய வசனங்களை மீறுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்பொழுதுமே சாப்பாடுதான் பிரச்சனையா இருக்கும். ஆரம்ப நாட்கள்ல இருந்தே பாத்தீங்கன்னாக்க சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டது மட்டும் கிடையாது, ஆரம்பத்துல பழத்தை சாப்பிட்டுதான் ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனாங்க. அங்கேயும் சாப்பாட்டுலதான் பிரச்சனை. அடுத்து வனாந்தரத்துல வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள் எல்லோருமே எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு கரிசோறு கிடைக்கல, எனக்கு காடை வேணும்னு சொல்லி கேட்டு அவர்கள் வாயிலை காடை இருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அவங்களும் சாப்பாட்டுனாலதான் விழுந்து போனாங்க, நித்திய ஜீவனை இழந்து போனாங்க. பழைய ஏற்பாட்டுல ஏசா வந்துட்டு தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனது சாப்பாட்டுனாலதான் வந்துட்டு அந்த இச்சையடக்கம் இல்லாத ஒரு தன்மை சாப்பாட்டுனாலதான் விழுந்து போனான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன்னு சொல்றாரு. சாப்பாட்டுக்காக தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அவருக்கு வந்த முதலாவது சோதனை என்னது? இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். அங்கேயுமே சாப்பாட்டுலதான் சோதனை வந்துச்சு. கர்த்தர் அந்த சோதனையை ஜெயித்தார் அப்படின்றத பாக்குறோம். இரண்டாம் வருகையின் காலத்திலும் சாப்பாட்டுலதான் ஒரு இடரல் இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மனுஷகுமாரன் வரும் நாட்களில் பெருந்தண்டியினால் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு கர்த்தர் சொல்றார். இந்த காலத்துலதான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த கம்பெனி எல்லாமே பெரிய பெரிய கம்பெனியா இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியோட மதிப்பு பாத்தீங்கன்னா 50,000 கோடி, 1,00,000 கோடி அளவுக்கு இந்த சாப்பாட்டு கம்பெனிகளுடைய அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா, மக்கள் கடைசி நாட்களையும் வீட்டுல சமைக்காம கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கொண்டு வந்து கொடுக்கிறவனுடைய கம்பெனி இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனியா வந்துட்டு இருக்குது. பெருந்தண்டியினால் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்னைக்கும் கறி வேணும், மீன் வேணும், முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்குரிய இச்சைகள்னால கர்த்தருடைய வசனங்களை மீறுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வைரம் ஏற்கும், இரண்டையும் கர்த்தர் அழிய பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்கள்ல வந்துட்டு நீங்க பெருந்தண்டினால பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பாக்குற அந்த சாப்பாடு கம்பெனிகள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தின்படிதான் பெரிய பெரிய கம்பெனியா வந்துட்டு இருக்குது. இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கடைசி நாட்களுக்கு எச்சரிப்பை நல்லாவே புரிஞ்சுக்கணும். எந்த பாவமா இருந்தாலும் கர்த்தர்ட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேட்டு விட்டுறேன் ஆண்டவரே, என்னால விட முடியாதுதான், உம்முடைய கிருபையோட இந்த பாவங்களை நான் விட்டுறேன், நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுக்குற ஆண்டவரே உம்முடைய கிருபையோடுன்னு சொல்லி முழுமையாக மனம் திரும்புவதற்கு கர்த்தர் எப்பொழுதும் வாய்ப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நீதிபரர் என்பது நமக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அது நமக்கு தெரிந்திருந்தாலும் அவர் நல்லவர், நமக்கு நீதிபரரா இருக்கிறார். பாவங்களை அறிக்கை பண்ணோம்னா, பாவங்களை விட்டுட்டோம்னாக்க, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுத்தோம்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்மை மன்னிப்பார். வாசிக்கலாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபேசியன்ஸ் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். சத்தியத்தை எப்படி கை கொள்ளணுமா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்ப சத்தியத்தை வந்துட்டு அன்போடு தான் கை கொள்ளணும், व्यसனமாய் அல்ல, கட்டாயமாக அல்ல. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். Matthew 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கவே வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும், வெட்டி பேச்சுக்கும்
நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு நம்ம வந்துட்டு ஒப்பு கொடுக்கணும். ஒரு சிலருக்கு அதிகமான பேச்சு திறமை இருக்கலாம், நல்ல வந்துட்டு புலமை இருக்கலாம், நல்ல பேச்சு திறமை இருக்கலாம். பட் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். பேச்சு திறமையினால வந்துட்டு மற்றவங்களை ஈஸியா மடக்க முடியும். பட் கர்த்தர் முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனிதனுடைய பேச்சு திறமையோ அவருடைய புலமையோ வந்துட்டு இயேசு கிறிஸ்து முன்னாடி அது பூஜ்ஜியமாக இருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பேசுற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிடித்தமான வார்த்தைகளா இருக்கிறதா, வசனத்தின்படிதான் பேசுறோமா, தேவ நீதியோட தான் பேசுறோமா, அல்லது சுயநீதியோட பேசுறோமான்னு சொல்லி நாம ஒவ்வொருத்தருமே நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். Proverbs 26:12. தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம். தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கல மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். நான் தான் கரெக்ட், நான் என்ன செஞ்சாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே எப்பொழுதும் மெச்சுக்கிட்டாங்கன்னா, வசனத்தின்படி நான் நடக்காட்டியுமே நான் பண்றது ரைட்டு, மத்தவங்களுக்குன்னா நான் வசனத்தை வச்சு கேள்வி கேட்பேன், எனக்குன்னா நான் வசனத்தை வச்சு கேள்வி கேட்டுக்க மாட்டேன், இருந்தாலும் நான் பண்றது ரைட்டு அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க பாத்தீங்கன்னா அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம்னு கர்த்தர் சொல்றார். அப்ப எதை செய்தாலும் வசனத்தை கொண்டுதான் நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் வசனத்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிரியும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு நிதானமும் வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ மத்தவங்களோட உன்னை கம்பேர் பண்ணிக்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இதுக்கு ஒரு உவமையும் கர்த்தர் பேசி இருக்கிறார். நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 9 முதல் 14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து கர்த்தர் ஒரு உவமையை பேசுறார். தன்னைத்தானே நீதிமான்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்களை அற்பமா நினைக்கிற ஒரு சிலரை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒரு பரிசேயன் இருந்தான், ஒரு ஆயக்காரன் இருக்கானா, 2 பேரும் போய் ஜெபம் பண்றாங்க. அந்த பரிசேயன் என்ன சொல்றான், தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த பக்கத்துல இருக்கிறான் இல்லையா இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஆயக்காரனோட பெட்டர்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஏன்னா நான் வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றேன், என்னுடைய சம்பாத்தியத்துலாம் தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ஆயக்காரன் என்ன பண்றான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு பாவ அறிக்கை பண்றான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அந்த பரிசேயன் கிடையாதுப்பா, இந்த ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். எதனால இந்த ஊமையை சொன்னாரு, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து. அப்ப தன்னைத்தானே நீதிமான்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்களை அற்பமாய் எண்ணி வசனங்களை கொண்டு நான் மத்தவங்களை நியாயம் தீர்ப்பேன், ஆனா அந்த வசனங்களை எனக்கு நான் வந்துட்டு வச்சுக்க மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஒரு பரிசேயன், நீ ஒரு மாயக்காரன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நான் மத்தவங்களுக்கு என்ன வசனத்தை போதிக்கிறேனோ, மத்தவங்களுக்கு என்ன வசனத்தை நான் அப்ளை பண்றேனோ அதே வசனத்தை எனக்கு நானும் அப்ளை பண்ணிக்கணும். வாசிக்கலாம் மத்தேயு 23:27. Matthew 23:27. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஆமென். மாயக்காரனாகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இது வந்துட்டு புறம்பை வந்துட்டு இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள்லாம் எப்படி இருக்கும், புறம்பை அலங்காரமாய் காணப்படும். ஒரு சிலர் நீட்டா டிப் டாப்பா இருப்பாங்க, ஆனா இருதயத்துல இருக்கிறதெல்லாம் அது பொருளாசையும் கோபமும் எரிச்சலும் பெருமையும் பொறாமையும் இப்படிதான் வந்துட்டு இருக்கும். பட் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல உள்ளார சுத்தம் பண்ணு, அப்புறமேட்டு நீ புறம்பா வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். சோ வெளியில வந்துட்டு அலங்காரமா இருப்பது அது முக்கியம் அல்ல. இருதயத்துல மறைந்திருக்கிற கர்த்தருடைய அந்த குணம், அந்த அமைதியான குணம், இதுதான் ஒரு மனுஷிக்கு அலங்காரமா இருக்கிறது. கர்த்தர் நம்ம கிட்ட என்னங்க எதிர்பார்க்கிறாரு? மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமே. மைக்கா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமேன். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எதப்பா கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு?
இதை மட்டும்தான் கர்த்தர் அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி நம்ம எல்லார்கிட்டையும் கர்த்தர் இதுதான் சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கணும். மனமேட்டுமை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? மத்தவங்களுக்கு நான் வசனத்தை அப்ளை பண்ணுவேன், எனக்கு வசனத்தை அப்ளை பண்ண மாட்டேன். என்ன யாராவது வசனத்தை வச்சு குற்றப்படுத்தினாக்க நான் சென்டிமெண்டா பேசுவேன், சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவேன், எமோஷனலா பேசுவேன்னு சொன்னாக்க இது மனமேட்டுமை என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ரொம்ப சிம்பிளான காரியம் தாங்க. நீ என்ன வசனத்துக்கு கீழ்ப்படுகிறியோ அந்த வசனத்தை மட்டும் போதி. நீ கீழ்ப்படியாத வசனங்களை போதிக்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ முதல்ல கீழ்ப்படிஞ்சுட்டு தான் போதிக்கணும் அப்படின்னு தெளிவாவே சொல்றாரு. நம்ம எல்லோருமே சீஷர்களா இருக்கிறோம், எல்லாருமே போதிக்கத்தான் செய்யறோம். 1:1 நீங்க அன்றாடம் பாக்குறவங்கள்ட்ட போதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப நாம போதிக்கிற வசனங்களுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது நீங்க எவ்வளவுக்கு அதிகமா போதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா பரிசுத்தமா மாறுவீங்க. இல்ல போதிக்காமலே நம்ம வந்துட்டு கீழ்ப்படுகிறோம்னா அது நல்லதுதான். போதிக்காமலே வசனங்களுக்கு மட்டும் கீழ்ப்படுகிறோம்னா அது நல்ல காரியம் தான் வந்துட்டு. இல்ல கீழ்ப்படியாமலே நான் போதிக்கிறேன்னு சொன்னாக்க அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கிறது. கீழ்ப்படிஞ்சுதான் போதிக்கணும், பட்சபாதம் இல்லாம வசனத்தை பயன்படுத்தணும். ஏன்னா வசனம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அது பேசுகிறவரையும் நியாயம் தீர்க்கும், கேட்பவரையும் நியாயம் தீர்க்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:12 வசனம். 1 Corinthians 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப நம்ம நிற்பது தேவனுடைய வசனத்தின் மேல நிற்பவர்களாய் இருக்கணும். அப்ப எதை செய்தாலும் வசனத்தின்படி செஞ்சோம்னாக்க விழாதவர்களா இருப்போம். இல்ல நான் வந்துட்டு எனக்கு நான் வசனத்தை அப்ளை பண்ண மாட்டேன், மத்தவங்களுக்கு மாத்திரம் வசனத்தை அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்துட்டு நிற்கவே முடியாது, விழுந்தவர்களா இருப்போம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஒன்னே ஒண்ணுதான்பா அவன்கிட்ட கேட்கிறேன், முதல்ல நல்லா கீழ்ப்படி அப்படிங்கிறார். பிரசங்கி 12:13-14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இப்ப முதல் விஷயம் எல்லாருக்குமே என்னது? போதிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்துட்டு தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். முதல்ல தேவனுக்கு பயப்படு, 2வது கீழ்ப்படி. எல்லா மனுஷருக்கும் இதுதாங்க கடமை. போதிக்கிறது எல்லாமே செகண்டரி. நான் போதிக்கிறது எனக்கு செகண்டரி தான், நான் கீழ்ப்படிவதுதான் எனக்கு முதலாவது. கர்த்தர் நமக்கு இப்படிதான் வந்துட்டு சொல்லி கொடுக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது, இதுதான் பிரதானமானது. போதிக்கிறது எல்லாமே செகண்டரி. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். செஞ்சதை செய்யலேன்னு சொல்லலாம், வாங்கினதை வாங்கலேன்னு சொல்லலாம், உண்மைய பொய்ன்னு சொல்லலாம், பொய்ய உண்மைன்னு சொல்லலாம். பட் எந்த கிரியையா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார். நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு எல்லாமே வெளியரங்கமா இருக்கும். எந்த ஒரு ரகசியமானாலும் எல்லாமே வெளியரங்கமா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னாக்க நம்ம முதல்ல கர்த்தர்ட்ட கேட்க வேண்டியது சுத்தமான இருதயத்தை தான் கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஒரு பொய் சொல்லாத இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் யாரையும் ஏமாத்தாத ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. உங்களுக்கு பயப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் வந்துட்டு எந்த தப்பும் இல்லாம, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாம, நான் என்ன வசனத்தை போதிக்கிறேனோ அதுக்கு கீழ்ப்படிந்து போதிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இதைத்தான் தாவீது கேட்டான். வாசிக்கலாம் சங்கீதம் 51:10. Psalm 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தப்பு பண்ற ஒவ்வொருத்தருமே கேட்க வேண்டியது இதுதான். ஏன்னா இது தாவீது வந்துட்டு பாவ அறிக்கை செய்த சங்கீதம். சங்கீதம் 51 பாவ அறிக்கை பண்ணும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவரே, ரெனியூ பண்ணுங்க ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன் தான், என்னுடைய ஆவியை அசுசிப்படுத்திட்டேன் தான், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் பேச வேண்டிய வாக்கியங்கள் இதுதான். அப்படின்னாக்க இருதயம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இருதயத்துல வந்துட்டு மத்தவங்க மேல ஒரு பொறாமை இருந்துச்சுன்னா, ஐயோ அவங்கள்ட்ட எல்லாம் இவ்வளவு பணம் இருக்குதே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, இந்த பொறாமை இருந்தாலும் முடிஞ்சு போயிடுச்சு, பரலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளுடைய சகோதரன் நம்மை விட இந்த உலகத்தின் காரியத்துல மேன்மை உள்ளவரா இருந்தார்னா முதல்ல சந்தோஷப்படணும். ஓகே, என்னை விட என்னோட சகோதரனை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை இல்லாத ஒரு குணம் வேண்டும். சகோதரர்கள் நம்மை காட்டிலும் ஒரு காரியத்துல
மேன்மையா இருக்கும் பொழுது அது எதுவா இருந்தாலும் சரி, நம்மளோட நல்ல பேச்சு திறமை இருக்கலாம், நம்ம விட ஒவ்வொரு காரியத்துல எந்த விஷயமா இருந்தாலும் வந்துட்டு மேன்மை உள்ளவர்களா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்றதுக்கு பழகணும். அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அங்கே சகல துர்குணங்களும் உண்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இருதயத்துல பொறாமையோ வந்துட்டு ஒரு கம்பாரிசனோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. அதனாலதான் நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எங்க இருந்துங்க ஜீவ ஊற்று புறப்படும்? உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எப்பொழுது உங்க இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்? எல்லா காவலோடும் இருதயத்தை காப்பாத்திக்கிட்டீங்கன்னாக்க உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம் யோவான் 15:7, John 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு சில நேரம் ஒரு சிலர் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். எவ்வளவு ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் அதை கொடுக்கவே மாட்டார். காரணம் என்னன்னா, நம்ம என்ன வசனத்தை பேசுறோமோ அதுக்கு நாம முதல்ல கீழ்ப்படியணும். நம்ம சொல்ற வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். அதனால இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நிறைய பேருக்கு இருதயம் புதுசே ஆகல. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் அதே தான் சொல்றாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கள்ள போதனைகளை நம்பி இருப்பாங்க. பட் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் அதே கள்ள போதனைகளை தாங்களே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னாக்க நம்ம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் எதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பயந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தோம்னு சொன்னாக்க நம்முடைய மனசு புதுசா மாறும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க தேவனுடைய ஆலயமா இருப்பீங்க, உங்களுடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கும், இது தேவனுக்கு உகந்த பலியா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ரோமர் 12:1 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப புத்தி உள்ள ஆராதனை என்பது எது? 10 பாட்டு பாடுறது கிடையாது. சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இப்ப சரீரத்துலதான் நாக்கு இருக்குது, நாக்க வச்சுட்டு பொய் சொன்னாக்க அது புத்தி உள்ள ஆராதனையா? அப்ப ஒருத்தர் போன் பண்ணும் பொழுது நம்ம முதல்ல உண்மையை தான் பேசணும். எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறோன்றது கரெக்டா சொல்லணும். என்ன செய்றீங்க அதையும் கரெக்டா வந்துட்டு சொல்லணும். நம்ம மீட்டிங்ல இல்லாமலே மீட்டிங்ல இருக்கிறோம்னு போய் சொன்னோம்னாக்க அப்ப நம்ம வந்துட்டு தேவனுக்கு உகந்த பலியா நம்முடைய இருதயத்தை கொடுக்குறோமா? மீட்டிங்ல இருந்தாக்க மீட்டிங்ல இருக்கிறேன்னு சொல்லணும், மீட்டிங்ல இல்லைனாக்க மீட்டிங்ல இல்லைன்னு சொல்லி அந்த உண்மையும் சொல்ற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப நாக்குல பொய் வரும் பொழுது அங்க என்ன நடக்குது? தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கவில்லை. அப்படின்னாக்க நம்ம சொல்கிற காரியம், ஒரு சகோதரன் சகோதரி ஆபீஸ்ல இருக்கிற கொலீக் யார் வேணா நமக்கு போன் பண்ணி கேட்கலாம். என்ன பண்றீங்கன்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றோமோ அதைத்தான் வந்துட்டு சொல்லணும். பிஸியா இருந்தா பிஸியா இருக்கிறேன்னு சொல்லணும், ஃப்ரீயா இருந்தா ஃப்ரீயா இருக்கிறேன்னு சொல்லணும். ஃப்ரீயா இருந்துகிட்டே பிஸியா இருக்கிறோம்னு சொன்னாக்க அது பொய். இப்படிப்பட்ட பொய்கள் வந்துட்டு சொல்கிறவர்கள் பிசாசுக்கு பிள்ளைகளா இருக்கிறார்கள். சாத்தான் தான் பொய் எனும் பொய்க்கு தகப்பனமா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கிறப்ப பொய் சொல்ற அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் கிடையாது, பிசாசுக்கு தான் பிள்ளைகளா இருக்கிறார்கள். அப்படின்னாக்க நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? கர்த்தருடைய கட்டளைகளை ஒவ்வொரு கட்டளையும் பயந்து நடுங்குகிற பிள்ளைகளா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. வாசிக்கலாம் கலாத்தியர் 5:16 Galatians 5:16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். ஆவிக்கேற்றபடி நீங்க சிந்தித்தா மட்டும்தாங்க மாம்ச இச்சையை நிறைவேற்ற முடியாது. மாம்ச இச்சை எல்லாருக்குமே தான் வரத்தான் செய்யும். ஆனா ஆவிக்குரிய சிந்தனை முதலாவது இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தனை இருந்தாக்க அந்த மாம்ச இச்சைய சிலுவையில் அடிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். அப்ப ஆவிக்கேற்ற சிந்தனை என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப அன்பு, இந்த முதலாவது காரியம் அன்பு. தேவ அன்பு நமக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்மளை அன்பு செய்யறாரு, நாமளும் இயேசு கிறிஸ்து அன்பு செய்யறோம். அப்படின்னா அதே மாதிரி சகோதர சகோதரர்களை அன்பு செய்யணும் இல்லையா?
அப்ப என்னுடைய சகோதரன்கிட்ட வந்துட்டு பொறாமை இருக்கும் பொழுது என்னால வந்துட்டு அன்பு செய்ய முடியாது. நீதான் பணம் வச்சிருக்கிறியே, நீதான் எனக்கு கொஞ்சம் செஞ்சா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அங்க அன்பு கிடையாது, அங்க பொறாமை தான் வந்துட்டு இருக்குது. நீ 10,000 ரூபாய் செலவு பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது, நீ 50,000 வீணாக்குனாலும் எனக்கு கவலை கிடையாது, வச்சிருக்கிறல்ல செய் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் ஒரு சகோதரன் சகோதரிக்குள்ளார வரும் பொழுது அங்க அன்பு வந்துட்டு தனிந்து போகிற ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப அன்பு இருக்கிறப்ப நான் எல்லா விஷயத்திலும் என்னோட சகோதரன் அன்பு செய்யணும். என்னுடைய சகோதரனுக்கு ஒரு செலவு வரும் பொழுது நான் அதை குறைச்ச செலவா வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும். ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல பிரதர் இந்த கடையில வாங்கினா உங்களுக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும் பிரதர், இங்க வந்துட்டு தேவையில்லாம அதிகமா செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அன்பு மட்டுமல்ல, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க பழகணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்படி இல்ல நம்ம ஆவிக்குரிய இதுல நடக்க மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சிக்ஷிப்பார், அடிப்பாரு. கர்த்தர் சிக்ஷித்து அடிக்கும் பொழுது நம்மளால தாங்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் நேசிக்கிறதுனாலதான் அவனை அடிக்கிறேங்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் தரும்னு சொல்றார். சோ கர்த்தர் நம்மிடம் என்று சொல்வது வசனத்தை பாரபட்சமா நீ பயன்படுத்தி இருந்தனாக்க மனம் தரும்னு சொல்றார். நமக்கான பாடம் இன்னைக்கு இதுதான். ஏதாவது ஒரு விதத்துல மத்தவங்களுக்கு நான் வசனத்தை அப்ளை பண்ணி எனக்கு நான் வசனத்தை அப்ளை பண்ணலனாக்கா நான் மனம் திரும்பணும். மத்தவங்களுக்கு நான் சபை கூடி வரலனாக்கா நான் வந்துட்டு கேள்வி கேட்பேன். நான் சபை கூடி வரலனாக்கா நான் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்க நான் முதல்ல மனம் திரும்பணும். மத்தவங்களை பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பொய் சொன்னேனாக்க நான் முதல்ல மனம் திரும்பணும். மத்தவங்களை கோபப்படாதுன்னு சொல்லிட்டு நான் கோபப்பட்டேனாக்க நான் முதல்ல மனம் திரும்பணும். அப்ப மத்தவங்களை பொறாமப்படாதுன்னு சொல்லிட்டு நான் பொறாமப்பட்டேனாக்க நான் மனம் திரும்பணும். அப்ப வசனங்களை பாரபட்சமாக பயன்படுத்த கூடாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது மட்டும் இல்லைங்க, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது. இப்ப வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. இந்த வசனங்களை கொண்டுதான் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப வசனங்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? உபதேசத்துக்கு மட்டும் இல்லைங்க, அது கடிந்து கொள்ளுதலுக்கும் வசனம் தான், சீர் பொருந்த சீரத்துக்கும் வசனம் தான். அப்ப கடிந்து கொள்ளுதலுக்கு வசனம் சொல்லும் பொழுது கேட்டுதான் ஆகணும். சீர் பொருந்த செய்யும் பொழுது வசனங்களை சொல்லும் பொழுது கேட்டுதான் ஆகணும். வசனத்தை கேட்கிறப்ப எரிச்சல் வருதா? உள்ளுக்குள்ளார யார் இருப்பா? அசுத்தாவிதான் வந்துட்டு இருக்கும். ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நீங்க வசனம் சொல்லும் பொழுது ஒரு கோபம் எரிச்சல் வரும் பொழுது உள்ளுக்குள்ளார ஆவியானவர் இருக்க மாட்டார், அசுத்தாவிதான் வந்துட்டு செயல்படும். அசுத்தாவி இருப்பவர்கள் தான் வசனம் சொல்லும் பொழுது கோபமும் எரிச்சலும் அடைவார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைய நீங்க ஃப்ரீ ஃப்ளோவா எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க. உங்களுக்கும் பயன்படுத்தணும், மத்தவங்களுக்கும் பயன்படுத்தணும். முதலாவது உங்களுக்கு பயன்படுத்திக்குங்க, பிறகு மத்தவங்களுக்கு பயன்படுத்திக்குங்க. கர்த்தர் தெளிவாவே பேசி இருக்கிறார். யாக்கோபு 2:9 பட்சபாதம் உள்ளவர்களா நீங்க இருந்தீங்கன்னாக்க அது பாவம்பா, தேவனுடைய வார்த்தையை மீறுறதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நாமே நிதானித்து பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே வசனம் நிறைய தெரியுன்றதுனாலதான் இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பைபிள் ஸ்டடி வசனம் தெரியாதவங்களுக்கு கிடையாது, வசனம் தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம்தான். இப்ப வசனம் நிறைய தெரியுதுன்னா அதை எங்கிட்டாவது நான் பார்ஷியலா பயன்படுத்துறேன்னா, மத்தவங்களுக்கு வசனத்தை சொல்லிட்டு எனக்கு நான் வசனத்தை அப்ளை பண்ணாம நொண்டி சாக்கு சொல்றேன்னா, சென்டிமெண்ட், எமோஷன், சிம்பதி ஏதாவது கிரியேட் பண்றேன்னா, அப்ப எல்லோருக்குமே வசனம் தான். எல்லா சூழ்நிலைகளையும் வசனத்தை அப்ளை பண்ணியே ஆகணும். இன்கேஸ் பார்ஷியலா நடந்தாக்க இப்பொழுது நாம் மனம் திரும்புவோம். அது யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுது நாம் மனம் திரும்புவோம். மனம் திரும்பி இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.